திரு பிரின்ஸ் அவர்கிட்ட வச்சு அதே கேள்வி தான் நான் முதல்ல வைக்க நினைச்சேன். மிகப்பெரிய இமாலய வேறுபாடுகளாக அந்த இப்போ இருக்கக்கூடிய வணிகமயமான கல்விக்கும் இந்த WTO ஒப்பந்தம் அமல்படுத்தப்பட்டால் நீங்கள் அஞ்சக்கூடிய அந்த வணிகமயமாகக்கூடிய கல்விக்கும் உள்ள வேறுபாடா வித்தியாசமா என்ன பார்க்குறீங்க? மிக சாதாரணமான விஷயம். இன்றைக்கு கல்வி வணிகமயமாச்சுன்னா அது சட்ட விரோதமானது. உச்சநீதிமன்றம் கல்வி என்பது என்றைக்குமே இந்தியாவில் ஒரு வணிகப் பொருள் இல்லைன்னு தீர்ப்பு சொல்லியிருக்கு. உன்னிகிருஷ்ணன் வழக்கில் TMA பாய் கேஸில் கூட அது மாறலை. அது ப்ராஃபிட்டரிங் தான் சொல்லியிருக்காங்களே. 19(1)G கொண்டு வந்தா கூட அதுக்கு லீகல் ஸ்டேட்டஸ்ன்றது கொடுக்கல. அதனால தான் நீங்களால ஒரு குழுவை அமைச்சு கட்டணத்தை தீர்மானிக்க முடியுது. அப்போ அந்த கட்டணத்துக்கு மேலே வாங்காதேன்னு மாணவர்களாலேயோ பெற்றோர்களோ போராட முடியுது. ஆனால் WTO என்ன சொல்லுதுன்னா அதை போன்ற எந்த கட்டுப்பாடும் கிடையாது. இட் பிகம்ஸ் a லீகல் கமாடிட்டி. இன்னைக்கு அது கமாடிட்டி கிடையாது, அது வர்த்தக பொருள் கிடையாது. ஆனால் WTOல அது சட்டப்படியான வர்த்தக பொருளாக மாறுகிறது. ஒன்று. ரெண்டாவது, WTO அக்ரிமெண்ட் பிரகாரம் அதன் கீழ் வரக்கூடிய எந்த நிறுவனத்தையும் இந்திய நாட்டினுடைய நீதிமன்றங்கள் தலையிடவே முடியாது. அது ட்ரிபுனலுக்கு தான் போகணும் அப்படின்ற ஒரு நடுவர் மன்றம். அந்த நடுவர் மன்றம் எந்த நாட்டில் இருக்கும் என்பது தெரியாது. இந்தியா அரசாங்கம் தன்னுடைய கல்லூரிகளுக்கு கொடுக்கக்கூடிய சார் சொன்ன எந்த மானியத்தையும் இனி கொடுக்க கூடாது. லெவல் பிளேயிங் ஃபீல்ட் வேணும்ன்ற அரசு கல்லூரிகளுக்கு கூட அரசு அவ என்ன சொல்றாங்க, கவர்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஆர்டிகல் 1(3) சொல்றாங்க. ஆனா அந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டி எப்போன்னு கேட்டா ஒரு நயா பைசா கூட வாங்காமல் நடத்தினால் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட கோர்ஸையாவது இவங்க துட்டுக்கு நடத்துறாங்க, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வாங்குறாங்க. அப்போ ஒரு நயா பைசா கூட வாங்காம எந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஸ்டேட் யூனிவர்சிட்டி கிடையாது. அப்படி ஒரு நயா பைசா வாங்கினா கூட யூ ஆர் ஆல்சோ ஏ சர்வீஸ் ப்ரொவைடர்ன்றான். அப்போ ஒரு அரசு தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கவே முடியாது. ரெண்டாவது, இதுல ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா அடுத்து வரக்கூடிய அரசு, இதே அரசு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் கூட மக்கள் விரும்பல, நான் திரும்பி வர்றேன் அப்படின்னு சொன்னா அதை செய்ய முடியாது. அப்படி என்றால் 5 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முடியாது. அப்ப 5 ஆண்டுக்கு ஒரு முறை மக்கள் வாக்களித்து ஒரு அரசை தேர்ந்தெடுத்தால் கூட அந்த அரசு இந்த மக்களை பற்றி கவலைப்பட முடியாதுன்னு சொல்லும் பொழுது மக்களுடைய இறையாண்மையை இன்றைக்கு வேறுபாடு ஒன்று கேட்டீங்க. ஆமா, இந்த அடிப்படை வேறுபாடுகள்ல 2-3 வேறுபாடுகளுக்கு. அதனால தான் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஐயமும் அச்சமும் காரணம் அதுதான். என்ன அப்படின்னா, இப்போது இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு அமைப்பு நாளடைவில் குளோபல் எஜுகேஷன், உலகளாவிய கல்வியினுடைய ஒரு சுப்ரீம் கவர்னிங் கவுன்சிலாக மாறிவிடுமோ என்கிற ஒரு அச்சம் என்ன வருது அப்படின்னா, இது என்ன படிக்க வேண்டும், என்ன பாடத்திட்டம் இருக்க வேண்டும், எது மாதிரியான தேர்வுகள் இருக்க வேண்டும் என்பது முதற்கொண்டு அத்தனைக்குமே அவர்களுடைய அனுமதி பெற்றுத்தான் செய்தாக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் வந்துவிடுமோ என்கிற ஒரு அச்சம் இருக்கிறது. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சம் இதில் வரக்கூடியது. அது மற்றபடி ஐயா சொன்னதெல்லாம் சரிதான். அதனால் மிகப்பெரிய அளவிலே அது வணிக ரீதியாக செயல்படுமோங்கிற ஒரு அச்சமும் இருக்கிறது. ஆனால் அடிப்படையில் என்னென்ன, இட் வெரி மச் கொஸ்டின்ஸ் தி வெரி சவரனிட்டி ஆஃப் அ நேஷன் அப்படிங்கிறது தான் இப்போ முன்னால் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சமாக இருக்கிறது. அதாவது நம்முடைய சுயமாக நாமே நிர்ணயித்துக் கொள்ள வேண்டிய அந்த ஒரு உரிமையை நாம் இழந்து விடுவோமோ என்கிற ஒரு அச்சம். அதுதான் இன்னும் மிக தெளிவான ஒரு விடை அங்கிருந்து வரவில்லை. அதனால் எந்த ஒரு அரசாங்கமே இதில் கையெழுத்திட தயாராக இல்லை. அதுதான் இன்றைய நிலைமை, இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. இது ஒன்று. இரண்டாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டு ஐயா சொன்ன மாதிரி அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் மானியம் தரக்கூடாது அல்லது குறைந்த வேறு எந்த ஒரு சலுகையும் தரக்கூடாது என்பதில்லை. நீங்கள் என்ன மானியம் கொடுத்தாலும் அது அத்தனை கல்வி நிறுவனங்களுக்கும் வந்தாக வேண்டும், வெளிநாட்டு கல்வி நிறுவனம் தான் வந்தாக வேண்டும் வருகிற பொருள் அது சாத்தியமில்லை. ஆமாம், அது இரண்டாவது. மூன்றாவது மிகப்பெரிய விஷயம் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, உலகளாவிய கல்வி என்று வருகிற பொழுது இந்த நாட்டின் தேவை என்ன, அந்த நாட்டின் தேவை என்ன என்பது மிக நிச்சயமாக மாறுபடும். அடிப்படையாக நாட்டுக்கு நாள் மாறுபடக்கூடிய ஒரு விஷயம் கல்வி என்பது. மாநிலத்துக்கு மாநிலம் கூட மாறுபடும், இன்னும் சொல்லப்போனால் மாவட்டத்துக்கு மாவட்டம் கூட மாறுபடும். இத்தகைய ஒரு மாறுபாடு கூட உட்பட்டிருக்கக்கூடிய ஒரு துறையை ஒரு உலகளாவிய துறையாக மாற்றுகிற போது ஏற்படக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள், அதற்கு என்ன தீர்வுகள் என்பது மாதிரியான சில அச்சங்களும் ஐயங்களும் இருக்கின்றன. இந்த மூன்று தான் மிகப்பெரிய அளவிலே நம்ம இருக்கக்கூடிய கேள்விகளாக நமக்கு தெரிகின்றன. ஆனால் இதையெல்லாம் மீறி ஒரே ஒரு விஷயம்தான், ஒரே ஒரு சாதகமான விஷயங்கள் தான். இப்போது இவங்க சொல்லுகிற அந்த அச்சங்களுக்கும் ஐயங்களுக்கும் மறுப்பு இல்லை. இது அதுவும் முதல்ல சொல்லிடுவோம். ஏன்னா ஐயங்களும் அச்சங்களும் மிக நிச்சயமாக இருக்கத்தான். அதனால் தான் நாம் மிகவும் மெதுவாக அதில் மிகவும் வேகம் காட்டாமல் விரைவு காட்டாமல் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அது நீங்கள் சொன்ன மாதிரி உறுதிப்படுத்தப்படாத தகவல் வந்து கொண்டிருக்கிறேன். சரி, இப்போ என்ன ஒரே ஒரு சாதகமான ஒரு அம்சம் அப்படின்னா, எதை வைத்து நாம் இதுக்குள்ளே நாம் போகிறோம், ஏன் இதை வந்து நம்ம இது தெரிஞ்ச ஏன் அதுக்குள்ளே கால வைக்கிறோம், ஒரு புதிய மணலுக்குள்ளே காலை வைக்க வேண்டுமானால் அதுக்கு ஏதோ ஒன்று அழுத்தமான காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? என்ன அப்படின்னு பார்த்தா, அண்டை நாடான சைனா வந்து இதில் மிக தீவிரமாக இறங்கி இருக்கிறது. தான் இதுக்குள்ளே போகணும், WTOக்குள்ளே போகணும், ஒட்டுமொத்த சைனா நாடும் இப்போ அப்படி இருக்குது. அவர் சொல்கிற காரணம் பார்த்தீங்கன்னாக்க, இப்போது இருக்கிற உயர்கல்வி இதே நிலைமையில் இருந்தால் சீன குடிமக்கள் உலக குடிமக்களுடன் போட்டி போட முடியாது. இவங்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வியை தர வேண்டும் என்றால் சைனா, நல்லா பாருங்கள், வளர்ந்த ஒரு பொருளாதார நாடு சொல்கிறது,
பல 100 கோடிகள் அல்ல, பல 1000 கோடிகளே நாம் கல்விக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். இது நம்மால் இயலாது. ஆகவே இதற்குள்ளே போனால் நாம் உலக குடிமக்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே இது வேண்டும் என்று சொல்லி சைனா என்கிற ஒரு நாடு சொல்கிறது. பொருளாதாரத்தை வளர்ந்திருக்கிற இடதுசாரி கொள்கைகளே வேறொன்று. எனக்கு அடிப்படையில் ஒரு சந்தேகம், ஒரு தேசத்தால் பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்த ஒரு தேசம் அந்த மக்களுக்கான தரமான கல்வியை கொடுப்பதில், உலக தரத்திற்கான கல்வியை கொடுப்பதில் அந்த தேசத்தால் செலவழிக்க முடியாதுங்கிறதுக்காக கதவுகளை திறக்க தயாராக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அவ்வளவு பொருளாதார வளர்ச்சி இல்லாத இந்தியாவில் மக்கள், நீங்க அங்க தேசத்தை எடுக்கிறீங்க, நாங்க மக்கள் எடுக்கிறோம், மக்கள் எப்படி செலவழிப்பார்கள்? மக்களால் செலவழிச்சு ஒரு பெரிய கல்வியை கற்கக்கூடிய வாய்ப்பு வருமா? அதாவது அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அவர்களுடைய செலவை பற்றி சொல்லலை, அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தேவையான செலவுகள், கட்டுமானத்துக்கு தேவையான செலவு, அதை வச்சு தான் அவங்க பேசுறாங்க. ரைட், அதுக்கான கட்டணத்தை செலுத்த வேண்டியது யார்? மாணவன் தானே. அது மாணவனுக்கு அது சாத்தியமானு கேட்கிறேன். இல்ல அதுதான் நான் அதுக்கு தான் சொல்ல வந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு புள்ளி விவரம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமான ஒரு புள்ளி விவரம் என்ன அப்படின்னா, உலகத்திலே கல்விக்காக செலவிடும் மொத்த தொகையில் 5% இந்தியாவில் செலவு செய்யப்படுகிறது. மொத்த கல்விக்காக செலவு செய்யப்படுகிறது. ஆனால் சைனாவில் 1.3% செலவு செய்யப்படுகிறது. ஆக அவர்களுக்கு அந்த ஒரு கட்டாயம் இப்போ அதனால அவர் செய்யறாங்க, நாம் அதை பின்பற்ற வேண்டும் என்று புரியுது. இல்ல எல்லா நீங்க எனக்கு ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இங்க தீர்வை சொல்லக்கூடிய இடத்தில் இங்க யாருமே இல்லை அப்படிங்கறத என்னால புரிந்து கொள்ள முடியுது. கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய இடத்தில் மட்டுமே இருக்கிறோம் எல்லாருங்கிறத என்னால புரிந்து கொள்ள முடிகிறது. நான் அந்த கருத்தின் அடிப்படையில் தான் கேட்கிறேன். எதிர் கேள்விகளாகவோ தீர்வை நோக்கி நகரல. ஏன்னா நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அல்ல, அதை என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஆனா என்னுடைய கேள்வி, இந்தியாவில் இந்த மாதிரியான ஒன்று கொண்டு வந்தா மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. உலகளாவிய கல்வின்னு ஒரு வாதத்தை வைக்கின்ற பொழுது, ஏற்கனவே இங்கே இருந்த கல்வி முறையில் கற்று சென்றவர் தானே சுந்தர் பிச்சை, இந்திரா நூயி, உலகம் போற்றிய அப்துல் கலாம், இவர்கள் எல்லாம் இன்னும் சொல்ல போனா அரசு பள்ளியிலிருந்து சென்றவர்கள் தானே. அப்போ எந்த கல்வியின் இவர்களை வளர்த்தது? நீங்க இந்த கல்வியை கொடுக்காத பிற நாடுகளில் இருந்து அந்த கல்வி திட்டத்தை இங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறது சரியா அப்படிங்கிறதா நீங்க சொல்றது மிக நிச்சயமாக சரியா. இதே தான் எல்லாருமே சொல்லிக்கிறோம், எல்லா கல்வியாளர்களும் என்ன சொல்லி கொண்டு இருக்கிறோம்னா, ஏற்கனவே நம்முடைய கல்வி முறையிலே என்ன குறை இருக்கிறது, அப்படி குறை இருந்தால் இதை நாம் நிவர்த்தி செய்து கொள்ளலாமே, இதற்காக வேறு ஒருவரை இங்கே வரவழ வேண்டுமா அப்படிங்கிற அந்த கேள்வியில் நியாயம் இருக்கிறது. என்ன நம்ம சொல்ல வந்த விஷயம் அப்படின்னா, பல 100 கோடி ரூபாய்களை நாம் முதலீடு செய்து மிகப்பெரிய அளவிலே உயர்கல்வியை விஸ்தீர்ணம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் வசதியும் இல்லாத ஒரு நாட்டிலே இதை நாம் ஏன் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளக்கூடாதுங்கிற ஒரு கோணத்தில் தான் நம்ம பார்க்குறோமே தவிர்த்து, மற்றபடி அந்த ஐயங்களும் அச்சங்களும் இல்லை, அது மிக நிச்சயமாக இருக்கிறது. நான் ஐயாவுடைய கருத்தை கேட்க ஒரு சின்ன இடைவெளிக்கு போயிட்டு வந்துடுறேன். உங்களிடமிருந்தே தொடங்கிறோம், நம்முடைய ஓய்வற்ற கல்லூரி முதல்வரிடமிருந்தே தொடங்கலாம். பொதுவாக கேள்விகளுக்கு விடை காணாத சில கேள்விகள் தொடர்ந்து மக்கள் மனதில் எழுந்து கொண்டே இருக்கின்றன. கல்விக்கு செலவிட, இந்த வார்த்தையை கடுமையான வார்த்தையை தான் பயன்படுத்துவதற்கு மன்னிக்கணும், கல்விக்கு செலவிடுவதற்கு வக்கற்ற ஒரு அரசிற்கு தேர்தலுக்கு தேர்தல் பல 1000 கோடிகள் பல லட்சம் கோடிகள் செலவிடுவது என்பது எப்படி சாத்தியமாகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும், மாநிலங்களில் பல 1000 கோடிகள் மதுபான விற்பனையின் மூலமாக ஈட்டுவது என்பது மாநில அரசுகளால் எப்படி சாத்தியமாகிறது அப்படிங்கிற கேள்வியும், பிரதமர் உள்ளிட்டவர்களுக்கான வெளிநாட்டு பயணங்கள், அமைச்சர்களுக்கான வெளிநாட்டு பயணங்கள், இன்ன பிற ஆடம்பர குடியிருப்புகள், இவையெல்லாம் சாத்தியமாகிறது. ஏழை எளிய மாணவர்களுக்கு அடிப்படை கல்வியை கொடுப்பதற்கு நம்மிடம் வசதி இல்லை என்று சொல்லக்கூடிய வாதம் எந்த அளவிற்கு ஏற்புடைய வாதம்? பேசலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.